ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தி சோனி ஹெட்ஜ்ஹாக் 3 படம் ரிலீஸ் ஆயிருச்சு. படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். சோ இது ஆல்ரெடி சோனிக்கு பார்ட் 2 ஓட சீக்வல் தான் இது. இதுல நம்ம ஷேடோவை 50 வருஷமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடைச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது ஆக்டிவேட் ஆகி என்ன அப்படின்னு கேட்டா வெளியில வந்துருது. வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, தன்னை இத்தனை வருஷமா போட்டு முடக்கி வச்சுட்டீங்களாடான்னு சொல்லி அந்த அடைச்சு வச்ச டீமையும் டோக்கியோ நகரத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைவன் ஜிம் கேரி இந்த படத்துல 2 கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஒன்னு தாத்தா, இன்னொன்னு வந்து பேரன் அப்படிங்கிற 2 கேரக்டரா நடிச்சிருக்காரு. இந்த ரோபோட்டிக்ங்கிற கதாபாத்திரத்தை ரொம்ப அருமையா வந்து, அதாவது பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரைக்கும் பிடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு ஜிம் கேரி. ஜிம் கேரி பத்தி நம்ம சொல்லவே வேணாம். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே அள்ளி சாப்பிட்டுருவாப்புல அந்த கேரக்டரை. சோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இத்தனை வயசுக்கு அப்புறமுங்க அவரோட கேரக்டர், அவரோட நடிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்குதுங்கிறத நீங்க படத்தை பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த டீமோட சேர்த்து நம்ம ஷேடோ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒன்னு சேர்ந்து இத்தனை வருஷமா தன்னை அடைச்சு வச்ச இந்த டீமையும் டோக்கியோ நகரத்தையும் பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்குது. ஆனா இத நம்ம சோனி டீமான சோனிக்கு, நக்கல்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் இவங்க 3 பேரும் வந்து இத வந்து தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெஃப் ஃபவுலர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க கொஞ்சம் சீன்ஸ் வந்து லேக் ஆகுது. ரெண்டாவது வந்து லேக் ஆகுதுன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்வர்சேஷன் மூலமா வந்து படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் தொய்வு ஏற்படுதுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, பெரியவங்களும் சிறிய வரைக்கும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம். ஆனா இதுல வந்து என்னன்னு கேட்டா, கான்வர்சேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சோர்வடைய வைக்குது. ஆனா திருப்பி அந்த சோனி டீம் வந்து ஏதாவது ஒரு கலட்டா பண்றப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டா கொஞ்சம் ஹாப்பி ஆகுது. சோ இது அங்கங்க வந்து நமக்கு கொஞ்சம் லேகா வந்து தெரியுது. மத்தபடி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரைக்கும் இந்த படத்தை தாராளமா உட்கார்ந்து ரசிக்க வேண்டிய ஒரு படம் இந்த சோனிக் பார்ட் 3. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.